வணக்கம் மக்களே. பொங்கல் பரிசு தொகுப்பு பத்தி நெறைய சந்தேகம் இருந்துச்சு. அத கிளியர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேங்க இந்த வீடியோல. நெறைய பேர் என்னோட கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தது என்னன்னா, நான் வந்து நேட்டிவ் பிளேஸ்ல வந்து ரேஷன் கார்டு வச்சிருக்கேன். ஆனா நான் வந்து இப்ப வெளியூர்ல இருக்கேன். நான் வந்து பொங்கலுக்கு தான் போவேன். அதுக்குள்ள முகாம் முடிஞ்சிரும். நான் என்ன பண்ணட்டும்? எப்படி போய் பொருள் வாங்கட்டும்? நான் இருக்கிற இடத்துலயே பொருள் வாங்கிக்கலாமா? அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. உங்களோட ரேஷன் கார்டு எந்த ஏரியால இருக்கோ, அங்க போய் தான் நீங்க 8, 9, 10, 11 இந்த 4 நாள்ல தான் பொருள் வாங்கியாகணும். அந்த 4 நாளுக்குள்ள நீங்க உங்க நேட்டிவ் பிளேஸ்ல போய் வாங்கிக்கோங்க. இந்த ரேஷன் கார்டுல இருக்க குடும்ப நபர்கள் யார் யார் இருக்காங்களோ, அவங்கள யாரு போனாலும் போதும். உங்க கைரேகை வச்சுட்டு ஒரு நோட்ல சைன் வாங்குறாங்க. சைன் வாங்கிட்டு உங்களுக்கு அமௌண்ட்டையும், பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு, இந்த சாரி, இந்த வேஷ்டி இது எல்லாமே குடுக்குறாங்க. இன்னொரு விஷயம், புது ரேஷன் கார்டு நான் வாங்கியிருக்கேன். எனக்கு இப்பதான் ரேஷன் கார்டு வந்துச்சு. ரேஷன் கார்டு வந்து 6 மாசம் தான் ஆகுது. 2 மாசம் தான் ஆகுது. எனக்கு வந்து இந்த பரிசு தொகுப்பு கிடைக்குமான்னு சொல்லி நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. கிடைக்காதுங்க. புது ரேஷன் கார்டுக்கு கிடைக்காது. ரெகுலரா வாங்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? அந்த அரிசி அட்டைக்கு தான் தர்றாங்க. புது ரேஷன் கார்டுக்கு, சர்க்கரை கார்டு இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பா கிடையாதுங்க. நீங்க போய் வெயிட் பண்ணி, அதுக்கப்புறம் ஏமாந்து வர வேண்டாம். உங்களுக்கு ஒரு வேளை டவுட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க ரேஷன் கடையில போய் எனக்கு உண்டா அப்படிங்கிறத கேட்டுட்டு, இருந்தா வாங்கிட்டு வந்துருங்க. இல்லைன்னா வந்துருங்க. எல்லா ரேஷன் கடையிலயும் 8, 9, 10, 11 இந்த 4 நாளும் சிறப்பு முகாம் போட்டு அந்த நாள் முழுக்க எல்லாத்துக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு தராங்க. அதனால பொறுமையா போய் வாங்கிக்கோங்க. மாளாத கூட்டங்க அவ்ளோ பேர் நிக்கிறாங்க. மணிக்கணக்குல உட்கார்ந்து கிடக்குறாங்க. கைரேகை உங்களுக்கு விழாது அப்படிங்கிறவங்க எல்லாம் தயவு செஞ்சு பொறுமையா 2, 3 நாள் கழிச்சு போங்க. ஏன்னா இன்னைக்கு ஆல்ரெடி நெறைய பேர் வர்றாங்க. நீங்க கைரேகை விழாதவங்களும் நெறைய பேர் அங்க போய் ரொம்ப நேரமா கால் கடுக்க நிக்கிறதையும், அப்படியே நிக்க முடியலன்னு சொல்லி உட்கார்ந்திருக்கதையும் நான் பார்த்துட்டு வந்தேன். சோ பொறுமையா வெயிட் பண்ணி உங்களுக்கெல்லாம் கைரேகை விழாதவங்களுக்கு கூட்டம் குறைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க போய் வாங்கிக்கோங்க. ஒண்ணும் இல்லைங்க. ரேஷன் கார்டுக்கு ரூ. 3000 அமௌண்ட் தர்றாங்க அப்படிங்கும்போது, மாமியாரும் மருமகளும் ஒரே ரேஷன் கார்டுல இருக்கும்போது, அங்க பஞ்சாயத்து பெரும் பஞ்சாயத்தா இருக்குதுங்க. ரேஷன் கடையில போனோம்னா டைம் பாஸ் ஆகுறதே தெரியல. அவ்ளோ நேரம் ஜாலியா போகுது.